வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. என்னுடைய மகன் வெளியூர் சென்று படித்துக் கொண்டிருந்தான். அதனால் அவனை பார்க்க நான் என்னுடைய வேலைக்காரனுடன் 4 சக்கர வண்டியில் கிளம்பினேன். என் மகன் மிக தொலைவில் படித்துக் கொண்டிருந்தான். எனவே நாங்கள் இரவு முழுவதும் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. திடீரென வழியில் ஒரு விபத்து ஏற்பட்டு சாலை முற்றிலும் அடைபட்டது. அதனால் நானும் என் வேலைக்காரனும் அருகிலிருந்த ஒரு அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அங்கேயே தங்கினோம். இரவு மிக தாமதமாகி இருந்தது. ஆனால் நின்றுக்கும் தூக்கமே வரல. அப்பொழுது என் வேலைக்காரன் என்னிடம் வந்து, நாம் இருவரும் சேர்ந்து ஒன்றாக தூங்கி அதை செய்யலாமா என்று கேட்டான். நானும் என்னுடைய கட்டுப்பாட்டை இழந்தேன். என்னுடைய பெயர் வினோதினி. எனக்கு 35 வயசு. நான் ஒரு நகரத்தில் வசிக்கிறேன். என் கணவர் ஒரு பெரிய கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார். எங்கள் திருமணம் நடந்து சுமார் 14 வருடங்களாகிவிட்டன. எங்களுக்கு ஒரு அழகான மகன் பிறந்தான். அவனை நல்ல இடத்தில் படிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவனை விடுதியில் சேர்த்தோம். என் கணவர் மிக கடுமையான உழைப்பாளி. அலுவலகத்தில் அவருக்கு வேலைப்பழு அதிகமாகவே இருந்தது. இதன் காரணமாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் சிகிச்சையின் போது அவர் இறந்துவிட்டார். அவர் என்னை வாழ்க்கையின் நடுவழியில் தனியாக விட்டுவிட்டு சென்றார். எங்கள் வீட்டின் பொருளாதார நிலை ரொம்பவே நன்றாக இருந்தது. ஏனெனில் என் கணவர் வங்கியில் பணம் சேமித்து வைத்திருந்தார். எங்களிடம் ஒரு பெரிய பங்களா இருந்தது. வீட்டின் முன் ஒரு அழகான தோட்டம் இருந்தது. மேலும் வீடு வயல்வெளி பகுதியில் இருந்தது. ஆனால் இவ்வளவு இருந்தும் நான் மிகவும் தனிமையாகவும் சோகமாகவும் உணர்ந்தேன். என் மகன் விடுதியில் இருந்தான். வீட்டில் எந்த வேலை செய்பவரும் இல்லை. அதனால் ஒரு வேலைக்காரரை வீட்டில் வச்சு கொள்ளலாம் என்று நினைத்தேன். என் தோழிகளிடம், நல்ல வேலை செய்பவர் யாராவது தெரிந்தால் சொல்லுங்கள். எனது வீட்டின் எல்லா வேலைகளையும் என்னால் செய்ய முடியவில்லை என்று சொன்னேன். 2-3 நாட்களுக்கு பிறகு என் தோழியின் போன் வந்தது. நான் ஒரு வேலைக்காரர் இருக்கிறார். அவருக்கு 40 வயசு இருக்கும். மிகத்தன்மையானவர், எந்த வேலையையும் மறுக்க மாட்டார். ஆனால் அவருக்கு தங்க இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாள். நான் அவனிடம் முகவரியை கொடுத்து விட்டேன். அவன் 2-3 நாட்களில் வந்துவிடுவான் என்றாள். 3ஆம் நாள் கதவு மணி அடித்தது. நான் கதவை திறந்தபோது ஒரு மனிதன் நின்றிருந்தான். சுத்தமாகவும் கண்ணியமாகவும் தோன்றினான். யார் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன், எனக்கு வினோதினி அம்மா அவர்களை பார்க்க வேண்டும் என்றான். நான் தான் வினோதினி என்றேன். அவன், உங்களுடைய தோழிதான் என்னை இங்கே அனுப்பினார். உங்களுக்கு வேலைக்கு ஒருவர் தேவை என்று கேள்விப்பட்டேன் என்றான். அப்போதுதான் எனக்கும் எல்லாம் நினைவுக்கு வந்தது. நான் அவனை உள்ளே வரவைத்து உட்காரச் சொல்லி தண்ணீர் கொடுத்தேன். நானும், உன் பெயர் என்ன? எங்கிருந்து வருகிறாய்? என்னென்ன வேலை செய்வாய் என்று கேட்டேன். அவனும் சொன்னான், என் பெயர் கதிர்வேல். நான் எல்லா வேலைகளையும் நன்றாக செய்வேன். நான் சமையல், கார் ஓட்டுதல், காய்கறி வாங்குதல், வீட்டின் வேலைகள் என அனைத்து வேலைகளையும் செய்வேன் என்றான். நான் ஒரு திருமணம் காதவன். நான் ஒரு அனாதை. அதனால் தங்குவதற்கு இடமும் இல்லை. இங்கு தங்க இடம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்றான். அவனுடைய பேச்சில் நேர்மை தெரிந்தது. நான் அவனிடம், உனக்கு மனு சரியா என்று கேட்டேன். அதுக்கு அவனும், என் பெற்றோர்கள் சிறுவயதிலேயே இறந்துவிட்டனர். எனக்கு எந்த உறவினர்களும் இல்லை. என்னை கவனிக்க யாரும் இல்லை. அதனால் சிறுவயதிலிருந்தே மற்றவர்கள் வீட்டில் வேலை செய்து என் வயிற்றை நிரப்பி வருகிறேன். இந்த நிலையில் எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று அவன் சொன்னான். இதை கேட்டதும் எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. நான் அவனிடம், உனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்று கேட்டேன். கதிர்வேல் சொன்னான், எனக்கு முந்தைய வீட்டில் சம்பளம் 10,000 ரூபாய் கிடைத்தது. அது கிடைத்தாலே போதும் என்று சொன்னான். என் வீட்டில் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. நானும் அவனிடம், மாடியில் ஒரு அறை காலியாக உள்ளது. நீ அங்கு தங்கலாம். நான் உனக்கு 15,000 ரூபாய் தருகிறேன். ஆனால் நீ எல்லா வேலைகளையும் நேரம் தவறாமல்
நேர்மையாக செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அவனும் சம்மதித்தான். அப்புறம் நான் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டான். நான் தனியாகத்தான் இருக்கிறேன். என் கணவர் இறந்த பிறகு நான் தனியாகத்தான் வசித்து வருகிறேன். என் மகன் விடுதியில் தங்கி படிக்கிறான் என்று சொன்னேன். நான் அவளுக்கு மடியில உள்ள அறைய காமிச்சேன். அறையும் பெரியதாக இருந்தது. அவனது பொருட்கள் குறைவாகவே இருந்தன. அவற்றை வைத்துவிட்டு உடனடியாக வேலை செய்யத் தொடங்கினான். அன்று அவன் முழு வீட்டையும் சுத்தப்படுத்தினான். மாலை 6 மணிக்கு சமைத்தான். அரிசி, சாதம், காய்கறி, சப்பாத்திகள் மிகவும் சுவையாக இருந்தது. அவன் எனக்கு பரிமாறிவிட்டு தானும் நின்று கொண்டான். நானும், நீ எப்போது சாப்பிடுவே என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், நீங்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிடுவேன் என்றான். நானும், வேண்டாம், நாம 2 பேர்தான் இருக்கிறோம். நீ என்னுடன் சாப்பிட இல்லை என்றால் எனக்கு நன்றாக இருக்காது என்றேன். பிறகு அவன் என் எதிரில் அமர்ந்தான். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அதன் பிறகு அவன் மேசையை சுத்தம் செய்துவிட்டு மேலே தன் அறைக்குச் சென்றான். காலையில் அவன் சீக்கிரம் எழுந்துவிட்டான். காலை உணவிற்கு பூரி செய்தான். தோட்டத்திற்கு சென்று செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினான். பிறகு மீண்டும் சமைத்துவிட்டு சந்தைக்குச் சென்றான். அவன் ஒரு கடின உழைப்பாளி, நல்ல ஒழுக்கமானவன். அவனுக்கு கார் ஓட்டவும் நன்றாக தெரியும். என் மகன் எனக்கு அவ்வப்போது அழைப்பு செய்வான். அவன் 5ஆம் வகுப்பில் படித்து வருகிறான். ஆங்கில பள்ளியில் படிக்கிறான். நான் அவனை 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை சந்திக்கப் போவேன். வீட்டிலிருந்து விடுதி ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. வானம் இருந்தது. வழி ஓட்டுநர் இல்ல. எனவே நான் பேருந்தில் செல்ல நேர்ந்தது. இப்பொழுது கதிர்வேல் இருக்கிறான். அவன் ஒரு வாகனம் ஓட்டுபவன். அதனால் ஒருமுறை நான் அவனை என்னுடன் அழைத்துச் சென்றேன். அவன் டொம்டனா வண்டியை ஓட்டினான். இதன் காரணமாக நான் அவனுடன் அடிக்கடி மகனை சந்திப்பதற்கு செல்ல ஆரம்பித்தேன். அன்று வெள்ளிக்கிழமை மகனை மீண்டும் சந்திக்க நேர்ந்தது. அதனால் வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு கிளம்பினோம். சுமார் 700 கிலோமீட்டருக்கு 150 கிலோமீட்டர் சென்ற பிறகு வழியில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மக்களிடம் விசாரித்த போது காலை வரை பாதை சீரடையாது என்று தெரிந்தது. இரவு 10 மணி ஆகிவிட்டது. மேலும் எப்படி செல்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இவ்வளவு தாமதமாக காரை அங்கேயே நிறுத்துவது ஆபத்தானது. நானும் கதிர்வேலிடம், அணியங்கு அருகில் ஏதாவது ஹோட்டல் இருக்கிறதா? நாம் திரும்பி போகலாம். தேவையில்லாமல் ஆபத்தை எதிர்கொள்வது பயனில்லை என்றேன். பின்னர் நாங்கள் காரை திருப்பி சுமார் 5 கிலோமீட்டர் திரும்பி வந்தோம். அப்போது ஒரு சிறிய ஹோட்டல் தெரிந்தது. நாங்கள் அங்கே விசாரித்தபோது தங்குவதற்கு அறைகாலியாக இருப்பதாக தெரிந்தது. நானும் சரி என்று முன்பதிவு செய்தேன். கதிர்வேலிடம் காரில் தூங்க சொல்லலாமா என்று நினைத்தேன். ஆனால் வெளியே பலத்த மழை பெய்ததால் அப்படி சொல்வது சரியாக தோன்றவில்லை. என்னுடைய சில பொருட்களை நான் அறைக்குள் எடுத்து வந்தேன். கதிர்வேலும் என்னுடன் வந்தான். அவன் என் பொருட்களை அறையில் வைத்தான். பயமா? நீங்க தூங்குங்க, நான் காரில் தூங்குகிறேன் என்றான். ஆனால் எனக்கு அவனை காரில் தூங்கச் சொல்ல என் மனம் விரும்பவில்லை. கதிர்வேல், நீ காரில் தூங்காதே, இந்த அறையிலுள்ள சோஃபாவில் தூங்கு என்றேன். கதிர்வேல், சரி அம்மா என்றான். அறையும் நன்றாக இருந்தது. பெரிய படுக்கை இருந்தது. சோஃபா செட், அதனுடன் இணைந்த குளியலறை மற்றும் கழிப்பறையும் இருந்தது. நான் ஸ்பைலான் அமர்ந்தேன். கதிர்வேல் சோஃபாவில் அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து நான் ஹோட்டல் வரவேற்பறைக்கு ஃபோன் செய்து உணவு வரவழைத்தேன். கதிர்வேல் தயங்கினான். சாணனருக்கும் உணவு ஆர்டர் செய்தேன். நாங்கள் இருவரும் நல்லா சாப்பிட்டோம். பிறகு பணியாளர் பாத்திரங்களை எடுத்துச் சென்றார். இரவு 11 மணி ஆகிவிட்டது. காலையில் சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்பதால் தூங்குவது அவசியமாக இருந்தது. நான் அடுக்கி படுத்தேன். கதிர்வேல் சோபாவில் படுத்துக்கொண்டான். மழை காரணமாக லேசான குளிர் இருந்தது. ஆனால் கதிர்வேல் படுக்கை மற்றும் போர்வை இல்லாமலேயே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். மென்மையாக எனக்கு மீண்டும் தூக்கம் வரல. மீண்டும் மீண்டும் புரண்டு படுத்தேன். இரவு 12 மணியாகிவிட்டது. இருந்தும் தூக்கம் வரவில்லை.
என் கணவரின் நினைவு அதிகமாகவே வந்தது. அவர் இறந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டன. என் மனதில் பெரிய அமைதியின்மை இருந்தது. கடைசியாக நான் கதிர்வேலை அழைத்தேன். கதிர்வேலும் உடனடியாக, "என்ன ஆயிற்று அம்மா?" என்று கேட்டான். நான், "எனக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும்" என்றேன். நான் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தேன். நான் அவனிடம், "இங்கு வந்து உட்கார்" என்றேன். கதிர்வேல் என் அருகில் வந்து அமர்ந்தான். அவனது தூக்கம் கலைந்துவிட்டது. திடீரென நான் அழ ஆரம்பித்து விட்டேன். மனது ரொம்ப கனமாக உணர்ந்தேன். கதிர்வேல் என்னை தேற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தான். "கதிர்வேல், என் கணவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனியே இருக்கிறது" என்றேன். கதிர்வேலும், "அம்மா, எல்லாம் சரியாகிவிடும்" என்று சொல்லி என்னை தேற்றினான். நான் அவனை பார்க்க ஆரம்பித்தேன். அவனுக்கு எல்லாம் புரிஞ்சது. "அம்மா, இது சரியில்ல. நான் உங்கள் வேலைக்காரன்" என்றான். ஆனால் நான் அவன் பேச்சை கேட்கல. அந்த இரவு நாங்கள் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தோம். சந்தோஷமாகவும் இருந்தோம். காலையில் எழுந்ததும் கதிர்வேல் மிகவும் அமைதியாக இருந்தான். எதுவும் பேசவில்லை. நான் அவனிடம் சென்று, "கதிர்வேல், என்னை மன்னித்து விடு. இரவு நான் என் கணவரின் நினைவுகளால் மனம் கனத்திருந்தது. நீ தப்பான எதுவும் நினைச்சு விடாத. நான் அவனை மிகுந்த நேர்மையானவன் என்று நம்புகிறேன்" என்று சொன்னேன். கதிர்வேல் அமைதியாக இருந்தான். நாங்கள் உடனடியாக காரில் புறப்பட்டு என் மகனை சந்தித்தோம். நான் அவனை கண்டதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். கதிர்வேல் என்னையும் அன்புடன் பார்த்தார். அவர் என் மீது அக்கறை கொண்டிருந்தார். மேலும் எனக்காக உணவு மற்றும் தண்ணீர் கொண்டு வந்தார். எனக்கு கதிர்வேலின் குணம் மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் வீட்டிற்கு திரும்பிய பிறகு கதிர்வேல் அமைதியாக இருக்கத் தொடங்கினார். என்னோட பேசுறது குறைந்துவிட்டது. அது எனக்கு மிகவும் வருத்தமாயிருந்தது. 2-3 நாட்கள் இப்படியே கழிந்துவிட்டன. ஒரு இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. அப்போது நான் கதிர்வேலை அழைத்தேன். அவர் ஏன் கீழே வந்தார்? நான் அவரிடம், "கதிர்வேல், எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு உன்னிடம் ஒரு கோரிக்கை உள்ளது" என்றேன். அவரும், "சொல்லுங்கள் அம்மா" என்றார். நானும், "கதிர்வேல், என் மகன் நம்முடனே இருக்க வேண்டும்" என்றேன். அவர் புன்னகித்துக் கொண்டே, "சரி அம்மா" என்றார். நானும் தொடர்ந்து, "கதிர்வேல், நீங்க என்ன so much பைன் சொன்னீங்களா? உங்களைப் போன்ற நேர்மையான ஒருவர் எனக்கு கணவராக தேவை. நீங்கள் ஒருபோதும் என்னை தவறாக பார்த்ததில்ல. நீங்க மிகவும் நல்லவர். நீங்கள் என் மகன் மீதும் மிகவும் பாசம் காட்டுகிறீர்கள். நீங்க ஒரு நல்ல கணவரா இருப்பீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது" என்று சொன்னேன். கதிர்வேல் கண்களில் கண்ணீர் வந்தது. எங்கள் காதல் மீண்டும் மலர்ந்தது. அன்னிமா சந்தோஷமா இருந்தோம். அடுத்த நாள் நாங்கள் என் மகனின் பள்ளிக்கு சென்று மாற்றுச் சான்றிதழை பெற்று அவனை அருகில் உள்ள ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தோம். அவன் எங்களுடனே தங்கினான். நான் அவனிடம், "மகனே, இந்த அப்பா உனக்கு பிடித்திருக்கிறதா?" என்று கேட்டேன். அதுக்கு அவன், "ஆமாம்மா, அவர் மிகவும் நல்லவர்" என்றான். பின்னர் நாங்கள் இருவரும் கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டோம். அனல் சங்கர் ஸ்டேஸ் மூவரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். என் மகனுக்கு ஒரு தந்தை கிடைத்தார். கதிர்வேலுக்கும் மனைவியும் மகனும் கிடைத்தார். எனக்கும் ஒரு நல்ல துணை கிடைச்சது. இப்போது நான் கதிர்வேலை மாமா என்றே அழைக்கிறேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மக்களே, சில நேரங்களில் தனிமை மிகவும் ஆழமானது. அதை நீக்க ஒரு துணை வேண்டும். அதுவே வாழ்க்கையை மாற்றிவிடும். காதல் என்பது வயது, உறவு, வகுப்பு மற்றும் சமூக கட்டுப்பாடுகளை தாண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழிருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.